ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட் ரீடைரக்ட், அதாவது சர்வலெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து சென்ட் ரீடைரக்ட் அப்படின்றது. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட் ரீடைரக்ட்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து, அதாவது வெப் ப்ரௌசரில் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும்னு சொன்னோம். அப்போ தான் நம்ம வந்துட்டு SendRedirect யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா there is a method that send a HTTP 3.2 response to the client browser along with the new URL. அதே மாதிரி ஸோ SendRedirect நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஒரு புது URL தான் கிரியேட் பண்ணோம். அந்த புது URL கூட ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸுமே புதுசாக தான் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரில் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி டாபிக் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறா, போய் பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால இப்போ ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ண முடியாது. புதுசாக தான் கிரியேட் ஆகி பாஸ் ஆகும். அது இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வில் சூஸ் தென் ஆட்டோமேட்டிக்லி ரெக்வஸ்ட் த நியூ URL எஃபெக்டிவ்லி ரீடைரக்ட் டு த யூசர் டு த நியூ லொகேஷன். அதாவது யூசர் வந்து ஒரு புது லொகேஷன் கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறதா SendRedirect அப்படின்றது. இதுதான் அதோட பர்பஸ். ஸோ அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு த மெயின் பர்பஸ் ஆஃப் யூசிங் இஸ் அ கிளைண்ட் சைட் ரீடைரக்ஷன் டு அனதர் ரிசோர்ஸ். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில் ஒர்க் ஆகும். இது வந்து யூசர் நம்ம சைடில் ஒர்க் ஆகாது, யூசர் சைடில் ஒர்க் ஆகுது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ கிளைண்ட் சைட் சர்வர் சைட் 2 சைடு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கிளைண்ட் சைடில் இது ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த டியூரிங் த ப்ராசஸில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா வந்து கிளைண்ட் சைடு ஒரு இன்டர்நெட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆக போகிறது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காமன் யூஸ் கேசஸ் அப்படின்ற ஒரு யூஸ் கேசஸ் பார்க்கலாம். யூஸ் கேசஸ் அப்படின்னா, ஸோ ரியல் டைமில் என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இதை ஃபேஸ் பண்ணலாம், இப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம் சப்மிஷன், அதாவது ஒரு ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஃபார்ம்னா இப்போ வந்துட்டு நம்ம ஆன்லைனில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்ம் சப்மிஷன் வந்துட்டு ரீசப்மிஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்துட்டு நம்ம இந்த இது SendRedirect யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, SendRedirect ஒரு புது ரெக்வஸ்ட் தானே ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெப்பேஜ் லோட் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்மை ரீசப்மிட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பட்டன் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன ஆகும்னா, ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அப்போ ரீசப்மிஷன் நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணுற இடத்துல. ஸோ லாகின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ ரீடைரக்ட் டு authenticated யூசர் டு த டேஷ்போர்ட். அதாவது இப்போ லாகின் பண்ற பேஜ் ஒரு பேஜா இருக்கும். அதே மாதிரி லாகின் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் போறது இன்னொரு பேஜா இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இந்த இடத்துல டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் கேசஸ்ல நமக்கு வந்துட்டு SendRedirect தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்துட்டு புது ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அப்போ நமக்கு தேவையான ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதில் அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதாங்க இதுக்காக தான் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ். இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு வரும்போது, ஆஃப்டர் ப்ராசஸிங் போஸ்ட் ரெக்வஸ்ட் டு ஷோ த ரிசல்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பேஸ். அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது டேட்டா பேஸில் போயிட்டு டேட்டா எடுத்துகிட்டு வந்து டேட்டாவை எடுத்து புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பும். ஏன்னா நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸில் அது டேட்டா திரும்ப அனுப்ப போகிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், SendRedirect தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல புதுசாக தானே ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார்ம் சப்மிஷன் எடுத்துக்கோங்க. முன்ன பார்த்த சினாரியோவில் இப்போ நான் ஒரு 4 ஃபீல்டு என்டர் பண்ணி சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் அது போய் என்ன பண்ணும், டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஸோ திரும்ப அந்த டேட்டா ஷோ பண்ணுறதுனா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸில் சென்ட் பண்ணி அனுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பழசு நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி SendRedirect யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதாங்க SendRedirect வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், SendRedirect என்ன அப்படின்றதுக்கான கான்செப்ட்ஸு தியரட்டிக்கலா. ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் சர்வலெட் ஃபைலாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சர்வலெட் இதில் வந்துட்டு SendRedirect எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வலெட்டாக கிரியேட் ஆகிடும். இங்கே இப்போ இந்த என் பாயிண்ட், இது வந்து என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம இதை ஹிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரௌசரில் இருந்துட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபால்ட்டாக இதை நம்ம வெப்பேஜ் HTML பேஜ் கிரியேட் பண்ணி ஹிட் பண்ண போகிறதுலன்றதுனால நமக்கு கெட் மெத்தட் தான் டிஃபால்ட்டாக கால் ஆகும். ஸோ அதனால் அந்த மெத்தட் அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரக்ஷனுக்காக ட்ரை கேஷ் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரௌசர்லேயே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ரைட்டருக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே தான் பிரிண்ட் ரைட்டர் நமக்கு இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கேஸ் எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை அவுட் டாட் பிரிண்ட் ஈரா கெட் மெசேஜ், அந்த எக்ஸெப்ஷன்லேருந்து மெசேஜ் கெட் பண்ணி இந்த அவுட் டாட் பிரிண்டர்க்கு நான் கொடுத்துட்டு அந்த அவுட் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து எந்த இது கொடுக்க போகிறோமோ, அதாவது யூஆர்எல் எந்த யூஆர்எலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறோமோ அந்த யூஆர்எல் கொடுக்க போகிறோம். அந்த யூஆர்எல் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரீடைரக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தட்குள்ள நீங்கள் அந்த யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்க போகிறீங்கன்னா வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் இந்த வெப்சைட் கொடுக்க போகிறேன்னா கூகுளோட வெப்சைட் கொடுக்க போகிறேன். ஸோ http://www.google.com. ஸோ இதான் நான் இப்போ இதை கிளிக் பண்ண போகிறது. இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் வந்து சென்டிரெக்ட்ன்ற எக்ஸாம்பிள் கிளிக் அந்த எண்ட் பாயிண்ட் எயிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக கெட் மெத்தட் காலம் இதில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் டைப்பில் HTML செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் SendRedirect அப்படின்ற மெத்தட்குள்ள இந்த வெப்சைட்டுக்கு மூவ் பண்ண சொல்லி வந்து அந்த கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இதை நான் ஆஸ் சூன் அஸ் நான் எப்போ இந்த எண்ட் பாயிண்ட் கொடுக்குறனோ உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் நியூ ரன் ஆன் சர்வர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ். ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆனது இதுவே நம்மளுக்கு வெப் பேஜில் கிரியேட் பண்ணி கொடுத்துரும், லான்ச் பண்ணி கொடுத்துரும் சைட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு கூகுளோட வெப்சைட்டுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வெப்சைட் வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு SendRedirect வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ள SendRedirect மெத்தடை நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. அந்த மெத்தட்குள்ள வித் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக வந்துட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை கொடுக்க போகிறீங்க, யூஆர்எல். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு SendRedirect எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.